Hello friends, welcome to Shakti Krishna Vlogs. இந்த vlogல வந்துட்டு வேலிச்சேரியில் இருக்க அக்ஷயம் ஹோட்டல் பற்றின ஒரு ரிவ்யூ தாங்க. இட்ஸ் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் அண்ட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் பொங்கல் டைம் அப்போ போயிருந்தோம். அப்போ பொங்கல் விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் மெனு சொன்னாங்க. என் பசங்க வந்து சூப்ஸ் வாங்கிட்டாங்க. அது சூப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. டொமேட்டோ சூப்பும் சரி, மஷ்ரூம் க்ரீம் சூப்பும் சரி, ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அவங்க வெரைட்டி ரைஸ் வாங்கினாங்க. வெரைட்டி ரைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம், குருமா, அப்புறம் அதுக்கு ஒரு பொரியல், சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் வித் ரசம், அதுக்கப்புறம் கேசரி, இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு சவுத் இந்தியன் மீல்ஸ் வாங்கினாரு. அதுக்கும் வந்துட்டு சாம்பார், கூட்டு, ரெண்டு கூட்டு மாதிரி கொடுத்தாங்க. ஒன்று பாவக்காய், சௌ காய், பாயாசம், ரசம், வத்த குழம்பு, சாம்பார், அப்புறம் ஒயிட் ரைஸ். போத் இந்த வெரைட்டி ரைஸும் சரி, சவுத் இந்தியன் மீல்ஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பொங்கல் விருந்துன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய ஒரு வாழை கொண்டு வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ மெனு. ஃபஸ்ட்டு கரும்பு ஜூஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வடை, வாழைப்பூ பொரியல், வாழைக்கால பொரியல், அப்புறம் 2 பச்சடி, பீட்ரூட் பச்சடி, நெல்லிக்காய் பச்சடி, அப்புறம் வெண்டைக்காய் கறி, அப்புறம் பாவக்காய் கூட்டு, அப்புறம் ஸ்வீட்லேயே வந்துட்டு எள்ளுருண்டை, முறுக்கு, போலி, அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் புளியோதரை, அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அப்புறம் குருமா, சக்கரை பொங்கல், ரசம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. நாங்கள் சரி ரொம்ப பெருசாக இருக்காது நாங்கள் நினச்சோம், பார்த்தா சாப்பிடவே முடியல. அவியெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் அந்த வாழைக்காக வந்துட்டு தேங்காய் போட்டு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பெரிய அப்பளம் ஒன்று கொடுத்தாங்க. புளியோதரை, வடையும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. போலி வந்துட்டு பருப்பு பொடி, அப்புறம் இது கடைசி அவங்க வந்துட்டு மக்கி ரொட்டி சோளத்தில் செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க. நெய் விட்டு செஞ்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது.